சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. நானே பேசுறேன். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று கோவை அவனாசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் தடம் வாக்கத்தான் என்கின்ற சுற்றுப்புற சூழல் மற்றும் குறிப்பாக கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூர் அப்படிங்கிற இலக்கை நோக்கியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். கோவை மக்கள் சேவை மையமும் பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இந்த வாக்கத்தான் கிட்டத்தட்ட 2000 மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு 2 கிலோமீட்டர் இந்த வாக்கத்தான்ல சிறப்பு விருந்தினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சரத்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூருக்கு வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன். நம்முடைய செல்போனை குறிப்பிட்ட நேரம் அதை அணைத்து வைப்பதால் நாம் வெளியிடக்கூடிய கார்பன் அளவை குறைத்து ஒரு மரம் வளர்த்துவதற்கு மரம் எவ்வளவு கார்பன் உட்கொள்ளுமோ அந்த அளவிற்கான நம்மளோட செல்போன் அளவை கார்பனுடைய அளவீடு செய்து வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இந்த யூனிவர்சிட்டியில தான் நாங்கள் ஆரம்பித்தோம். 1.5 வருஷத்துக்கு முன்பாக இதே யூனிவர்சிட்டியில் 10,000 மாணவிகளோடு இந்த வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சதும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 மரங்களை வளர்த்ததற்கு இணையாக கார்பன் ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். திரு பிரதீப் அவர்கள் தேன்சிட்டு அமைப்பினுடைய தலைவர் எங்களோடு இந்த பணியிலே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்து இந்த இயக்கமாகவே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த நிகழ்விலே 92,000 மாணவர்கள் ஆன்லைன் வாயிலாக இணைந்தார்கள். ஒவ்வொரு கல்லூரியிலையும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் செல்போன் அப்படிங்கிறது அழைத்து வைக்கப்பட்டு கார்பன் ஆஃப்செட் பண்ணி கார்பன் நியூட்ரல் பண்றதுக்காக இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை வல்லரசு நாடாக்க வேண்டும், வளர்ந்த நாடாக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே சுற்றுப்புற சூழல், உலக வெப்பமயமாதல் இவற்றிற்கெல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை முறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு விரும்புறாரு. அதனாலதான் இன்னைக்கு அவரு பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சொல்யூஷனை உலக நாடுகளுக்கே கொடுத்துட்டு இருக்காரு. அதனுடைய ஒரு சிறு ஸ்டெப்பு தான் வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன். இந்த நிகழ்விலே திரு சரத்குமார் அவர்கள் பங்கேற்பது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற எங்களுடைய அமைப்பு பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சானிடேஷனுக்காக, ஹெல்த்துக்காக, என்வாயன்மெண்ட்டுக்காக, அந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடு இணைந்து நாங்கள் இந்த பணியை மேற்கொள்வது எங்களுக்கு மிகுந்த நிறைவை கொடுக்கிறது. இப்போது திரு சரத்குமார் அவர்கள் பேசுவார். வானதி சீனிவாசன் அவர்கள், ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா கார்பன் ரிடக்ஷனை நம்ம இந்த மாதிரி செல்ஃபோனை அணைத்து வைப்பதன் மூலமாக ஒரு வர்ச்சுவல் ட்ரீ எப்படி ஒரு மரம் அந்த கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுதோ அதை உருவாக்க முடியும்னு சொல்லி ஒரு பெரிய இதை ஒரு யுக்தியை, ஒரு திட்டத்தை அவங்க ஏற்கனவே தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கி ஆன்லைனில் கிட்டத்தட்ட 92,000 மாணவர்கள் பல வேரியஸ் கல்லூரி இணைந்திருப்பது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா அது ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத பெரிய லெவலில் இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தொடர வேண்டும், இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும். ஏன்னா குளோபல் வார்மிங்கிறது இட்ஸ் ரியாலிட்டின்றது பல பேர் இன்னும் உணராமல் இருக்காங்க. ஆனால் நம் பங்கு என்னவாக இருக்க வேண்டும்? நாம் இன்று சிறப்பாக வாழ்ந்து விட்டோம். தொடர்ந்து வருங்கால சமூகம், சமுதாயம் சிறப்பாக இருக்கணும். வி ஷுட் லீவ் அவர் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபார் த பெட்டர் ஃபியூச்சர். இதுக்காக நம்ம இந்த முயற்சியில் எல்லாரும் ஈடுபடுறதுக்கு சிறந்த கருத்தை பிரதீப் அவர்கள் எடுத்துரைத்து கோவை சேவை மையமும் என்எஸ்எஸ் இந்த கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசினுடைய பங்களிப்பு எந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த குளோபல் வார்மிங் அது பாரத பிரதமர் இது முன்னெடுத்து உலக நாடுகளுக்கு ஈடாக நம்ம தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்றது இல்லாமல் அது நம்மளும் கார்பன் கிரெடிட்ஸுக்காக கடுமையான திட்டங்களை வகுத்து விக்ஷித் பாரத் மூலமாக, அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக இந்த கார்பன் ரிடக்ஷனை
உருவாக்கி ஆக வேண்டும் எண்ணத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. ஸோ இது மேற்கொண்டு எடுத்துச் செல்வதற்கு இந்த மாதிரி சேவை மையங்கள் பயன்படும் நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு வந்து சென்சார் போர்டு மூலமா நெருக்கடி கொடுக்குறாங்க. சஸ்டைனபிலிட்டியை பத்தி லாட் ஆஃப் அவேர்னஸ் கொடுத்துட்டே இருந்தாலும் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்துட்டே நீங்க சொன்ன மாதிரி விக்சித் பாரத் வந்தாலுமே கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சச் ஒரு கான்கிரீட்டா வந்து நம்ம பார்க்க முடியல. லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து கோயம்புத்தூர் ரீஜனுமே நமக்கு ஸ்கோப் இருக்கு, இங்க வந்து லாட் ஆஃப் இவி ஸ்டேஷன்ஸ் வரலாம், இல்ல வந்து இந்த ரீஜனை வந்து ஒரு ஹப்பா கொண்டு வரலாங்கிற பேச்செல்லாம் இருக்கு. பட் ஆனா கான்கிரீட்டா அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ சென்டர் சைட்ல இருந்து கேன் வி எக்ஸ்பெக்ட் எனி ஃபர்தர் சச் இனிஷியேட்டிவ் இன் தி அப்கமிங் டேஸ்? ஓகே, நானே சொல்றேன். கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூர் அப்படிங்கறத மாநில அரசாங்கம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மீட்டிங்க்கு நானும் போயிருந்தேன். போயிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில நான் வந்து நான் உங்களோட அசோசியேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கூட மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த விதமான தகவலும் இல்லை, அது சம்பந்தமான எந்த முன்னெடுப்புகளும் கிடையாது, எங்களை இன்வால்வும் பண்றது கிடையாது. அதனாலதான் நாங்க மாநில அரசாங்கம் பேருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்களே தாண்டி இது சம்பந்தமான விஷயங்களை நிறைய எடுத்துட்டு போறதுக்கே அவங்க பண்ணல. அதனாலதான் இதை நாங்க வந்து கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் அது இப்படி எடுத்துட்டு போறோம். நீங்க சொன்ன மாதிரி இவி ஸ்டேஷன் மட்டும் இல்லைங்க, நீங்க இன்னைக்கு கார்பரேஷன் முக்கியமான ரோல் பிளே பண்ண வேண்டிய ஒரு இடம். இந்த கார்பன் நியூட்ரல்ல மிக முக்கியமான பங்களிப்பு செய்ய வேண்டியது உள்ளூர் நிர்வாகங்கள். குப்பை அகற்றல இருந்து நீங்க வந்து விளக்குகளை வந்து எல்இடிக்கு மாத்தி பயன்பாடுகளை குறைக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்களை அவங்களால பண்ண முடியும். ஆனால் உள்ளூர் நிர்வாகத்திற்கு மாநில அரசு போதுமான நிதி ஒதுக்குவது மட்டுமல்ல, இது சம்பந்தமான ஒரு கைடன்ஸ் கூட அவங்களுக்கு இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையும் இங்க நடக்கல, கைடன்ஸும் கிடையாது, அதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இங்க இல்லாத சூழல் தான் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசுக்கு இந்த பேர்கள்ல இருக்கக்கூடிய விளம்பர மோகம் இருக்கே தவிர எக்ஸிகியூஷன்ல அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது அப்படிங்கறதா யதார்த்தம். சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்ற தீர்ப்பை வழங்கினாலும் மேல்முறையீடு போயிருக்காங்க. யாருக்கு சர்டிபிகேட்? ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு, இருந்தாலும் மேல்முறையீடு போறாங்க. ஒரு அரசியல் தலைவரா இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்களா நினைச்சுக்கிறது அப்படி? அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா? எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க. ஆர்சி அப்படி தொடர்ச்சியாக தக் லைஃபுக்கு பார்த்தீங்களா? தக் லைஃபு நடந்துச்சுல்ல. அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல, கை கட்டி நின்னார் ரோட்டில். அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தார். அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல். எவ்ரிதிங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல். ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். சென்சார் போர்டு வை ஷுட் இன்டர்ஃபியர் வித் எனிபடி. அந்த படத்தில் வந்து கட்சி கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதோ சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் அ ஃப்ரீ திங். பீப்புள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காடுறாங்க. அந்த அரசியல்வாதி போய் மேலே உட்காரல. தேர் ஆர் ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி விச் த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காடுறாங்க. அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அது ரிலீஸ் ஆகணும். ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம். அதனால் எல்லாத்தையுமே இது வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் த ரைட் வே டு அப்ரோச். எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு என்னன்னா, தணிக்கைத்துறை, அமலாக்கத்துறை இது எல்லாத்தையும் வந்து அரசியல். அது எதிர்க்கட்சி தான், நீங்களே சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை, வேலை இல்லை அவங்களுக்கு. எதை அரசியலாக்கணும், எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மக்களுக்கு வந்து என்ன இருக்குது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், வேலை வாய்ப்பு, எவ்வளோ இருக்குது, பேசிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இட் நாட் டாக் அபவுட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக சினிமாத்தை பற்றி பேசுறது தான் மக்களுக்கு முக்கியமாக உங்களுக்கெல்லாம் தெரியுது. ஆமாம், அவங்க கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து சொல்லி அவனுக்கு கட்டாயம் அவங்களுக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட இது சம்பந்தமா அதிக அளவில் பேசாத நிலையில அது தாவேகா தலைவரை போய் கேட்கணும். நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி இது சம்பந்தமா அதிகமாக கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இதில் வந்து அனுகூலம் கிடைக்குமோன்னு நினைக்கலாம். அவங்க வந்து இதை வந்து அரசியல் பண்ணால் அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நினைக்கலாம். ஐரோட வைத்தியம் செய்யலாம். தமிழ் சினிமாவுக்கு இல்லை, நான் வந்து தமிழ் சினிமாவுக்கு நெருக்கடி நான் பார்க்கல. தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் இந்த ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து சென்சார் போர்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறனால உங்கள் படத்தை அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கலாம். அங்கேயும் வந்து ஜூட் படத்தில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா? அந்த ஜூட் படம் எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன், புஷ்பா 1, புஷ்பா 2 எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிரதீப் ரங்கனா நடித்த படம். அதை நிறுத்தலையே. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தேன். ஆனர் கில்லிங் இஸ் ராங் அப்படின்றது என் மூலமாக சொன்னாங்க இல்லையா? ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க, எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்களோ, எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் இஸ் வெரி ஓப்பனாக பார்க்குறாங்க. நீ செல்வமணி எடுத்த படம் இன்னும் அங்கே தானே இருக்குது. நான் நடித்த அடங்காத படமே வரலையே இன்னும். இட் இஸ் ஸ்டில் தேர். 120 cuts have been given. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மற்றவங்களாம்? அதுக்கு ஏதோ அரசியல் சதியா? அப்போ இருந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த படம் அவங்க கிடப்பில் தான் இருக்குது.
அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல, சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை. நல்ல படம் தான், நானும் ஜிவி நடிச்சிருக்கோம், வரல. அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சமூகத்துக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இந்த படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க நினைப்பது அங்கிருந்து இங்கு வந்த எனக்கு வேதனையாக இருக்கிறது. டியூட் படத்துல தாலி பத்தி சொன்ன விஷயம் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஏதுவானதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அதான் சொல்லிட்டேன், டியூட் படத்துல தான் சொல்லிட்டேன். கருத்துக்கள் எதிர்மறை கருத்துக்கள் சொன்னதுக்கு காரணம் அது அந்த நாட்கள் பாகியராஜ் சார் கேட்டிருந்தோம் நீங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் பதிவு பண்றாங்கல்ல, அதுதான் இருக்கக்கூடாதுன்னு தான் பதிவு பண்றாங்க. அது செய்யணுன்றது சரின்றது கிடைத்து முடிக்கல படத்தை இல்லையா? நான் கேட்கறேன், நான் மட்டும் கேட்கலங்க, கூட இருக்க டிராவிட் ஒரு கேரக்டர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குது, நீ சோறு தான் தின்றியா வேற எதையும் தின்றியா கேட்டிருப்பாங்க. மக்களுடைய கருத்தை இயக்குனர் ஏற்றுக்கொண்டு அதை கேள்வியாக கேட்டிருக்கிறார். இஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் த மூவி அண்ட் ஃபைனலி சே ஆனர் கில்லிங் இஸ் ராங். அந்த படத்தில் ஆனர் கில்லிங் தான் மெயின் சப்ஜெக்ட். என் வியூவில் நானும் சொல்கிறேன், ஆனர் கில்லிங் என் மூலியமாக சொல்லியிருக்காங்க, அது தவறுன்னு சொல்கிறது அழுத்தமாக சொல்லி நானே ஜெயிலுக்கு போன படத்தில் அதிகமான பால்வளத்துறை அமைச்சர் ஜெயிலுக்கு போயிடுறாருல, அது தானே நியாயம் தானே. மற்ற நடிகர்களுக்கு கொடுக்குற குரல் கொடுக்கறது விஜய்க்கு யாரும் கொடுக்க மற்ற நடிகர்களை போய் கேளுங்க. நான் இதுக்கெல்லாம் சென்சார் போர்டுக்கு என்றைக்குமே நான் குரல் கொடுத்தது கிடையாதுங்க. சென்சார் போர்டு எடுக்கின்ற முடிவுக்கு அதான் சொன்னேன், அடங்காத படத்துக்கு இருக்கிற எல்லா நடிகர்களையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லி குரல் கொடுக்க சொல்லுங்கள். அந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காரு. அந்த படம் 4 வருஷமாக கடப்பில் தானே கிடக்கு. செல்வமணி எடுத்த படம் ரொம்ப நாளாக ராஜீவ்காந்தி வச்சு மர்டர் கேஸ் ஒன்று எடுத்தார்ல, இன்றைக்கி ரிலீஸ் ஆகலையே. அப்போ யாராச்சும் குரல் கொடுங்களேன், ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி கேட்க முடியாது. எவருக்கு வெறுப்பு எல்லாருக்கும் இருக்கும். whether they want to make it political or not political is their prerogative. Everybody's got individual rights, freedom of speech under article 19 and 19A. அதுபடி யார் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல அவசியம் எனக்கும் கிடையாது இல்லையா? இப்போ இந்த பராசக்தி படம் இந்திய திணிப்புக்கு எதிரான படமா வந்திருக்குது. அதுக்கு சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா ஜனநாயகத்தை சென்சார் போர்டு அனுமதி கொடுக்காது பிஜேபி கூட்டணி. விஷயம் தெரிஞ்சனால சொல்றேன், பராசக்தி படத்தில் அவங்க கட்சி கொடுத்து அதை மியூட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஆர்சி அதுவும் ரிவைசிங் கமிட்டி தான் போயிருக்கு. ரிவைசிங் கமிட்டி போன பிறகு தான் UA 16 சர்டிஃபிகேட் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். ஸோ ரிவைசிங் கமிட்டி போகாமல் அது வெளியிடலை. There has been some objection, that objection has been clarified, and whatever has been told to remove and whatever has been told to mute, they have done it and they are going for certificate. கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசு நலத்திட்ட உதவிகள் நடக்கிற நிகழ்ச்சியில் கூட சினிமா நட்சத்திரங்களை வச்சு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு படம் வெளியிட்டு ஒரு சினிமா வெளியிடுற மாதிரி பண்ணுறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ஒரு யுக்தியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது. எவ்ரி பார்ட்டி has got a different way to approach the people towards elections. அவ்வளோதான். நான் போட்டியிடுற வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி பெறுவதற்கான உழைப்பை தர வேண்டும் நினைக்கிறேன். என் கூட பயணித்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். அவங்க மந்திரியாக போய் உட்காந்து நான் சந்தோஷப்படுவேன். என் கூட பயணித்தவர் 30-35 ஆண்டு காலமாக பயணித்தவர் நிறைய பேர் என்ன சந்தோஷப்படுவேன். அவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த கூட்டணி இந்திய கூட்டணிக்காக எங்கள் மேலிடம் சொன்ன பிறகு அதுக்கான வேலைகள் வரும். 100% it is politicized. That's why you are asking this question. It is being politicized. Why are you asking Jananayagam? Why are you asking about Parasakti? Why are you asking movies? When the society needs so much to be done. The utopian dream of a people has to be achieved. How are you going to do that? 10 லட்சம் கோடி கடன் தமிழக அரசில் இருக்குது. அதை பற்றி யாரும் கேளுங்க, எப்படி பண்ண போகிறோன்னு கேளுங்க. சைனா, பிரேசில் அண்ட் இந்தியா ஆயில் ரஷ்யாவிலேருந்து வாங்க போகுது. 500 மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் இஸ் சப்போர்ட்டிங் தட். 500% போட்டால் இண்டஸ்ட்ரி நாசமாயிடுமா? அதை கேளுங்க. தீஸ் ஆர் திங்ஸ் தட் பீப்புள் ஷுட் நோ. நாட் அபவுட் ஜனநாயகம் சர்டிஃபிகேஷன் பொலிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டுங்க. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது வர 30 நாட்களுக்கு தமிழக அரசு சார்பில் தன்னார்வலர்கள் குழு நியமிக்க போகிறோம். அவங்க எல்லாம் பொதுமக்களை சந்திக்கிறாங்க. பொதுமக்கள் தங்களுடைய கனவுகளை சொல்லுங்க, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 30 ஆண்டுகளுக்கான கனவு திட்டம் விரைவில் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அது அவங்க சொல்றது நியாயம் தானே. ஒரு கட்சியாக இருக்கிறோம், அவங்க என்ன செய்ய போறோம்னு சொல்றது, இதுக்கு ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆட்சி முடிய போற நேரத்தில் இந்த ஒரு இது அறிவிப்பு இல்லை, இது வரைக்கும் என்ன செயல்பட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணாதான் மக்களிடம் வாக்குகள் வாங்க முடியும்னு நினைக்கிறாரு. அது திட்டம் தீட்டுவது டுவர்ட்ஸ் எலெக்ஷன் தான் திட்டம். அதே போல ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷாவா அவதூறு ஷாவா அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. See, all this personal remark hitting below the belt அவங்க பேசுறவங்க யோசனை பண்ணி பார்க்கணும். நான் இது பேசினா இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, this will get dissipated. இன்றைக்கி நம்ம கார்பன் கிரெடிட்ஸ் ரெடியூசிங் கார்பன் அண்ட் டேக்கிங் த குளோபல் வார்மிங் 1.5 டிகிரிஸ் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் நான் பெரிய பெரிய சீரழிவு வரும் அப்படின்னு சுட்டி காட்டுவதற்காக நிகழ்கின்ற நிகழ்வு. எனக்கு நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு 2000 ப்ரெஸ்ஸு
ஒரு பெரிய ஆடிட்டோரியம் புக் பண்ணி கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து அடுத்த மாதம் வச்சிங்கன்னா நீங்கள் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் தைரியமாகவும் நியாயமாகவும் எஜுகேட்டிவாகவும் மக்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி என்ன ப்ரொமோட் பண்ணுறீங்களா? நான் வந்து 2000 பேருக்கு பதில் சொல்ல தயார். அண்ணா சொல்லுங்கண்ணா, போதுங்கண்ணா, போய் சாப்பிடுங்கண்ணா, பசிக்குதுண்ணா. நான் வந்து படங்களை பார்த்த பிறகு நான் சொல்றேன் இல்லை எந்த படம் நல்லா இருக்குன்னு பார்ப்பேன். தமிழகத்தில் விஜய் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியா உருவாயிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கருத்து எப்படி? அது வந்து அரசியல் வந்து தேர்தல் வந்து நின்ன பிறகு சொல்ல வேண்டிய கருத்தை நீங்க முதல்ல சொல்றீங்க. இவங்க அந்த லாயரா இருந்திருக்காங்க, லாயர் தான் அவங்க. இட்ஸ் லைக் லீடிங் விட்னஸ். அது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கக்கூடாது, இருக்கான்னு வந்து பார்ப்போம். நன்றி ஐயா.